வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். உங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறேன். நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, மல்லிகைப்பூ கட்டுறது தான். என்னடா ஓயாம மல்லிகைப்பூ கட்டுற வீடியோ போட்டுருந்தேன்னு பார்க்குறீங்களா? அப்படிலாம் இல்ல. இந்த வீடியோ வந்து பூவே கட்ட தெரியாதுங்கிறவங்க கூட ஈஸியா, அழகா கட்டக்கூடிய ஒரு மெத்தேடு தான். அது எப்படி அப்படிங்கிறத நீங்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல நூல மாட்ற மாதிரி ஒரு இடம் பார்த்துக்கோங்க. அதுல நூல வந்து உள்ள விட்டு 2 லேயர் இருக்கணும் நூலு. உள்ள விட்டு வெளியில எடுத்துருங்க. இப்ப வந்து அந்த நூல இப்படி கையில புடிச்சுக்கோங்க. கையில புடிச்சிட்டு நம்ம ஆல்ரெடி கையில பண்டலா இருக்கக்கூடிய நூல இப்படி வச்சு ஒரு முடி போட்டுக்கோங்க. அந்த முடி வந்து கழண்டு வரக்கூடாது. நல்லா டைட்டா இருக்கணும். உங்களுக்கு சேஃப்டிக்கு இன்னொரு வாட்டி முடிச்சு போட்டுக்கோங்க. இந்த இந்த லென்த் எவ்வளோ வேணும்னு நீங்க பார்த்துக்கோங்க. நான் இப்போ உங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுக்காக நான் குட்டியா வச்சிருக்கேன். இதுவே நீங்க இன்னும் நல்லா பெருசா கூட வச்சுக்க முடியும். உங்களுக்கு எந்த அளவுக்கு லென்த் தேவையோ, அந்த அளவுக்கு செக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அ அந்த இது முடிஞ்சு போச்சு. ஒரு ஒரு ரவுண்ட் வரும் அவ்வளோதான். இந்த நூல நீங்க வந்து நல்லா பெருசா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்க பண்டலா வச்சு நீங்க கட்டிக்குவீங்கன்னா, அப்படியே கட்டிக்கோங்க. அப்படி இல்லன்னா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப இது நான் பண்டலா தான் வச்சிருக்கேன். இப்ப வந்து ஒரு பூவ எடுத்து அந்த 2 நூலுக்கு இடையில வச்சுக்கணும். அதே மாதிரி இன்னொரு பூவ மாத்தி வச்சுக்கணும். இப்ப 2 பூ நமக்கு வந்துருச்சு. இப்ப இந்த பண்டல்ல அந்த பூக்கு கீழ இருந்து எடுக்கணும். அதாவது அது எங்க இருக்கோ அதுக்கு மேல அப்படியே ஒரு சுத்து சுத்தி, அந்த பண்டல இந்த 2 நூலுக்கும் பின்னாடி கொண்டு போணும். கொண்டு போயிட்டு நீங்க அத அப்படியே இழுத்தீங்கன்னா, அதாவது மெதுவா இழுக்கணும். பூ அறுந்துறக்கூடாது. பூ அறுந்துக்காம மெதுவா இந்த மாதிரி இழுத்தீங்க அப்படின்னா, ஒரு நாட்டு விழுந்துரும். இப்ப பூவ நீங்க எப்படி இழுத்தாலும் அது வராது. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல ஒரு நாட்டு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இதே மெத்தட்ல தான் நீங்க எல்லாத்தையும் கட்டும்போது, உங்களுக்கு பூவே கட்டத் தெரியாதுங்கிறவங்களுக்கு கூட ஈஸியா கட்டுற மாதிரி வரும். இப்ப நான் வச்சிருக்கேன் பாருங்க. ஒரு பூ அந்த சைடு, ஒரு பூ இந்த சைடு இருக்கா மாதிரி வச்சுட்டு, திருப்பி அதே மாதிரி எடுத்து மேல சுத்தக்கூடாது. மேல கொண்டு வந்துட்டு, அந்த நூலுக்கு பின்பக்கமா கொண்டு போயிட்டு, அந்த நூலுக்கு உள்ளோட நம்ம இத எடுக்கணும். அதாவது டபுள் லேயர் நூல விட்டுறணும். விட்டுட்டு நம்ம போடுற நூலுக்கு இடையில ஒரு கேப் வரும். அது வழியா நம்ம இத எடுத்தரணும். எடுக்கும்போது அடுத்த நாட்டு விழுந்துரும். இப்ப பூ வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. நான் நூல் வந்து ரொம்ப பெருசா இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதனால நான் கட் பண்ணிக்கிறேன். நீங்களும் அதே மாரி ஆனா நல்ல லென்த் விட்டு கட் பண்ணுங்க. ரொம்ப கம்மியா கட் பண்ணீங்கன்னா, அடுத்து முடிச்சு போட்டு போட்டு கட்டுற மாதிரி ஆகும். இப்ப இன்னொரு பூ வச்சிருக்கேன். இது வந்து ஸ்லோவா தான் நான் வைக்கிறேன். நீங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. இந்த மாதிரி இப்படி எடுத்தீங்கன்னா, நம்ம பக்கமே வரும். அத அப்படியே கொண்டு போய் அந்த நூலுக்கு மேல போட்டுருங்க. இப்ப போட்டாச்சு. இப்போ அந்த அதாவது எண்ட வந்து இந்த நம்ம போட்ட நூலுக்கு உள்ளுக்குள்ளோட எடுத்தரணும். எடுத்துட்டு இப்படி போட்டீங்கன்னா, அழகான ஒரு நாட்டு கிடைக்கும். இதே மாதிரி தான் எல்லா பூவையும் நம்ம தொடுக்கணும். இப்ப இன்னொரு வாட்டி அதே மாதிரி ஸ்லோ மோஷன்லயே பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு புரியும். இதே மாதிரி நீங்க திருப்பி பார்த்து, பார்த்து ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கும் பூ சூப்பரா கட்ட வரும். இந்த பூ உதிரவே உதிராது. நல்லா அதே மாதிரி திக்கா இருக்கும். அடுத்தடுத்து ஒரு லேயர் மாதிரி சூப்பரா வரும். நடுவுல வந்து நான் ஏன் கலர் நூல் போட்டிருக்கேன்னா, உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான். நீங்க பூ கட்டுற நூல், வெள்ள நூல் இருந்தா கூட நீங்க அத தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் இப்படி போட்டா மட்டும் தான். அதாவது டிஃபரண்ட் கலர்ல நூல் வச்சு கட்டும்போது தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா தெரியும். நூல் எப்படி வந்திருக்குன்னு. இந்த மாதிரி வரும். இதே மாதிரி எல்லா பூவையும் கட்டிக்கணும். கண்டிப்பா இந்த மெத்தட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஈஸியா பூ கட்டுறதுக்கு வரும். இதுக்கு வந்து நம்ம ஐயோ! கட்டத் தெரியாதுன்னு டவுட்டே வேண்டாம். இந்த மாதிரி ஃபுல்லா நான் கட்டிட்டேன். நான் உங்களுக்காக சின்னதா நூலு விட்டிருந்ததுனால எனக்கு சீக்கிரமா முடிஞ்சுச்சு. இதுவே இன்னும் கொஞ்சம் லென்த் விட்டு கட்டியிருந்தா இன்னும் நல்ல நீளமா வரும். நான் மீதி பூவையும் கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். எப்படி இருந்ததுன்னு பாருங்க. ஏன்னா ஃபுல் பூவையும் கட்டுற அளவுக்கு வீடியோ எடுக்க முடியாது. ஸ்டோரேஜ் இருக்காது. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி தான் வரும். இப்ப பூ பார்த்தீங்கன்னா தெரியும். 2 சைடும் அந்த நூல அழகா லைனா ஒரே மாதிரி வந்திருக்கும். பூவுமே ஒரே லைன்ல இருக்கும். இப்ப நம்ம கிட்ட பூ குட்டி பெருசுமா இருக்கிறதுனால கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும்.
இப்ப இந்த நூல வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, நம்ம ஜடையில இத வைக்கும்போது வச்சு கட்டிக்கலாம். இப்ப எக்ஸ்ட்ரா நூல் விட்டுட்டோம்னா, அத வச்சு கட்டிக்கலாம். இல்ல இத கட் பண்ணி தூர எடுத்துரலாம். கட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஆ பூ உதிர்ந்து வராது. ஏன்னா ஆல்ரெடி நாட்டு போட்டுட்டோம். எக்ஸ்ட்ரா கூட நீங்க லாஸ்ட்ல ஒரு நாட்டு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி தான் இந்த பூ வரும். ஃபுல்லா கட்டின பூ இந்த மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பா இந்த பூ கட்டுற மெத்தட ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்தது? உங்களால ஈஸியா கட்ட முடிஞ்சுதா என்ன? அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குதா இல்லையாங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி. வணக்கம்.